ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஸ்னோ எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. இப்போ தான் எங்களுக்கு வந்து நார்மலுக்கு வந்திருக்கு. ரோடெல்லாம் கிளியர் ஆகிருக்கு. ஸோ ஒரு வாக்கிங் வந்திருக்கேன் நான் இப்போது. எங்களுக்கு வந்து லாக்டவுன் இன்னும் இருக்குது. மேபி மார்ச் ஃபஸ்ட் வீக்லேருந்து அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். தெரியல, எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நாளாச்சு. எதுவுமே ஓப்பனாக கிடையாது எங்களுக்கு. அட்லீஸ்ட் இந்தியாவில் வந்து நீங்களாம் வந்தாச்சு, லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. எங்களுக்கு வந்து இன்னும் இருக்குது. ஸோ பார்க்கலாம் மார்ச் ஃபஸ்ட் வீக்லேருந்து என்ன ஆகுதுன்னு. இங்கே பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் உறைஞ்சிருந்தது, இப்போ வந்து நார்மலுக்கு வந்திருக்கு, திரும்பி மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ கோல்டாக இருக்குது. நைட்டில் வந்து டெம்பரேச்சர் எங்களுக்கு வந்து ரொம்ப ட்ராப் ஆகுது. 0 -1 அப்படி தான் இருக்குது. பட் டே டைமில் பரவாயில்ல, டபுள் டிஜிட்டுக்கு வந்துருச்சு எங்களுக்கு இப்போது. அதனால் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சுறுசுறுப்பு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கார்டன்லாம் ஸ்டார்ட் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கார்டன் திங்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட விதையெல்லாம் என்னாச்சு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி வந்து கிரவுண்டில் வந்து சின்ன சின்னதாக பூ வர ஆரம்பித்தாலே ஸ்ப்ரிங் வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ குட்டி குட்டியாக பூத்துருக்கு பாருங்கள். இது பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயிருச்சு எனக்கு. ஸோ இனிமே வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரிங் தான். அண்டு நிறைய நம்ம செடி வளர்க்க போகிறோம். இது வந்து நம்ம போட்ட வெள்ளரிக்காவோட விதை எப்படி ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு பாருங்கள். இது எத்தனாவது நாளுன்னு பார்த்தீங்கன்னா 5ஆவது நாள். 5 நாளில் வந்து இந்த அளவுக்கு க்ரோத் வந்திருக்கு. இது நான் எக்கு பாக்ஸில் போட்டது. இப்போ மற்ற விதையெல்லாமும் இன்றைக்கி வந்து நம்ம மண்ணில் போட்டுடலாம். இது வந்து தக்காளியோட விதை. தக்காளி விதையும் ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு. என்னால் உங்ககிட்ட எல்லாத்தையும் ப்ராப்பராக காட்ட முடியல, ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது, பயமாக இருக்குது. அது எடுத்தால் உடஞ்சிரும்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கிறேன். ஸோ எல்லா விதையுமே எனக்கு ஸ்ப்ரவுட் ஆயிடுச்சு. தக்காளி, அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி, செரி டொமேட்டோஸு எல்லாமே வந்து ஸ்ப்ரவுட் ஆயிடுச்சு. இது பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள், என்னால் காட்ட முடியல. ஸோ இனிமேல் வந்து நம்ம இதெல்லாம் வந்து மண்ணில் போட ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போ தான் கரெக்ட் டைம் உங்களுக்கு. பட் வெளியில் வைக்கக்கூடாது, உள்ளே தான் வைக்கணும். இது வந்து பாருங்கள், ஃபர்டிலைசர் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணால் சரியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து வாழைப்பழ தோலை எடுத்துட்டு அதை வந்து நான் காஃபியோட பாட்டிலில் போடுறேன். ஸோ காஃபி பொடி பாட்டிலில் கழுவலை, அந்த காஃபி பொடி கொஞ்சம் இருக்குது அதில், அதோடு தான் போடுறேன். ஏன்னா அந்த கெஃபைன் வந்து ரொம்ப நல்லது அந்த பிளான்ஸுக்கு. இதை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வாழைப்பழத்தோலை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுருங்க தண்ணியில். இது வந்து நல்லா ஊறணும். ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து வாரத்தில் வந்து இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை இதுலேருந்து வந்து ஒரு சின்ன குவான்டிட்டி, மேபி வந்து நீங்கள் வந்து ஒரு 100 ml எடுத்துகிட்டு அதை 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிக்கு ஊற்றுங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்ப்ரவுட்டான விதையெல்லாம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ராபெரியோட விதை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஆனால் அது வந்து எல்லாமே ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு பாருங்கள், முளை விட்டுருக்கு. என்னால் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நான் எடுக்கிறேன். அப்படியே நான் அதில் மண்ணில் போடுறேன். அந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி தான் போட போகிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அந்த க்ரீன் கலரில் முளை விட்டுருக்கு பாருங்கள். ஸோ நான் அதை வந்து கொஞ்சம் பேப்பரோடையே தான், அந்த டிஷ்யூவோடையே தான் எடுத்து போடுறேன். ஏன்னா அதுலேருந்து எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா தனியாக பிரித்தா அந்த முளை வந்து கீழே உடஞ்சிரும். லைட்டாக மேலே வந்து இப்படி மண் தூவிடுங்க. ரொம்ப டீப்பாக உள்ளே போட வேண்டாம், லைட்டாக மேலே தூவினா போதும். இப்போ இது வந்து தக்காளியோடது, செரி டொமேட்டோஸோடது. இதையும் வந்து எல்லா விதையுமே முளை விட்டுருச்சு. இதை நீங்கள் நார்மலாக வச்சு மண்ணில் போட்டிங்கன்னா அது டைம் எடுக்கும். இந்த டிஷ்யூ பேப்பர்னால் ஃபாஸ்ட்டாக முளை விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதுவும் நான் வந்து மண்ணில் போட்டு லைட்டாக மண் மேலே போடுறேன், மண் மேலே தூவி விடுறேன். இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக அந்த முளையை மேலே விட்டு அப்புறம் வேறு கீழே வச்சு எல்லாம் நீங்கள் பிளான் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், சின்னதாக இருக்கிறதுனால. அப்படியே போட்டுருங்க, அது ஒன்றும் ஆகாது. செடி தானாகவே வந்து அது வேர் கீழே போயிடும். இது வந்து நம்ம நார்மல் ரெகுலர் தக்காளி. இதுவும் ஃபுல்லாக முளை விட்டுருச்சு. இதையும் நம்ம இப்போ போட்டுடலாம். இங்கே பாருங்கள், முளை தெரியுதில்ல? இதில் வந்து உங்களுக்கு முளை தெரியுது, ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் என்னால் காட்ட முடியுது. இங்கே பாருங்கள், பாருங்கள் அந்த வெள்ளை கலரில் முளை விட்டு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த முளை விட்டதை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இப்போவே தக்காளியெல்லாம் காய்ச்ச மாதிரி இருக்குது.
பட் இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும், பொறுமையாக தான் நம்ம பண்ணணும். பட் அந்த முளை விடுறதே ஒரு நல்ல சைன் நமக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு விட்டுருக்கு பாருங்கள் இந்த தக்காளி. எல்லா தக்காளியுமே போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ பிளான்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க, நிறைய போடாதீங்க, அப்புறம் நம்மளுக்கு வெரைட்டி இருக்காது. இப்போ இந்த பிளான்ட், இந்த விதை வந்து கேப்சிகமோடது. இங்கே பாருங்கள் முளை விட்டுருக்கு பாருங்கள். கேப்சிகம் கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்மளுக்கு முளை விடும். இந்த மெத்தடில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருக்கு. இங்கே பாருங்கள். பட் அதுவுமே வந்து ஒன்ஸ் செடி வந்ததுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் பார்த்து தான் இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அந்த செடியை வளர்க்கணும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நேம் டேக் வந்து வச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு நமக்கு மறந்து போயிடும் எங்கே வச்சுருக்கோம் என்னென்னு, அண்ட் என்ன விதைனும் மறந்து போயிடுவோம். ஸோ நமக்கு எடுக்கும்போது வசதியாக இருக்கும், அதனால் எல்லாத்துக்குமே வச்சுருங்க. அண்ட் தண்ணி வந்து இந்த மாதிரி ஜென்டிலாக சைடில் ஊற்றுங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க, ஒரு ட்ராப்பு தான் ஊற்றணும். இதில் பாருங்கள் இப்போ வந்து 8 நாள் ஆயிடுச்சு. 8 நாள் வந்து இந்த வெள்ளரிக்காய் விதை வந்து நல்லாவே பெருசாகிடுச்சு பாருங்கள். 8 டேஸ்க்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன் இது. இப்போ நான் இதை எடுத்து மண்ணில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பாட்டில் நல்லா வந்து இது பெரிய பாட்டு தான் இது. அண்ட் வெள்ளரிக்காவுக்கு வந்து நிறைய ரூட்டு போகிற மாதிரி நீங்கள் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 3 செடி வந்து நம்ம இதில் வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். ஏன்னா வெள்ளரிக்காய் வந்து மேலே தான் நீங்கள் ஏற்றி விடணும், கிளைம்பர் அது. ஸோ மேலே வந்து பந்தல் மாதிரி போட்டு ஏற்றி தான் விட போகிறீங்க. ஸோ இதில் இப்படி 3 பிளான்ட் வச்சு தாராளமாக வைக்கலாம். சப்போஸ் வந்து பெருசாக, ரொம்ப பெருசாக செடி வந்துருச்சுன்னா நம்ம அதை எடுத்து வேறு இடத்துல கூட வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் இதை மூணையுமே இந்த பாட்டில் தான் வைக்கிறேன். இப்போது வைக்கும்போது ரூட்டு உடஞ்சிராமல் பார்த்து ஜென்டலாக எடுத்து வைங்க. ஸோ நம்ம வெள்ளரிக்காய் வச்சாச்சு. இப்போது இது பாருங்கள், இது வந்து பீன்ஸ் செடி. நான் வந்து பீன்ஸ் செடியும் போட்டிருந்தேன், விதை போட்டிருந்தேன். அந்த 6மே வந்து பீன்ஸோட விதை. ஸோ இந்த பீன்ஸு செடி நல்ல பெருசாக வந்திருக்கு. இதை மூட முடியாது நம்மளால், ஏன்னா கொஞ்சம் நல்லா உயரமாக இருக்குது. இப்போ இன்னொன்று வந்து நான் அன்னைக்கு உங்களுக்கு போட்ட செரி டொமேட்டோஸ், தக்காளி, கேப்சிகம் விதை காட்டுறேன். இப்போது இது வந்து 8 நாளைக்கு அப்புறம் நம்ம போட்டதுலேருந்து, இல்லை முளை விட்டதுலேருந்து 8 நாளைக்கு அப்புறம் அது ஸ்ட்ராபெரி பாருங்கள் சின்னதாக வந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து செரி டொமேட்டோஸ் பாருங்கள், செரி டொமேட்டோஸும் எல்லாமே முளை விட்டுருக்கு. இது வந்து நார்மல் டொமேட்டோஸ் இந்த ரோவில் இருக்கிறது, அதுவும் முளைச்சிருச்சு எல்லாமே. அந்த கேப்சிகம் மட்டும் வெள்ளை கலரில் எனக்கு முளை தெரியுது, ஆனால் வந்து இன்னும் க்ரீனாக செடி வரல. ஸோ இதுவும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நம்மளோட சீடு அப்டேட் இன்றைக்கி உங்கள்கிட்ட காட்டிட்டேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீட் அப்டேட் வந்து உங்களுக்கெலாம் சில பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்மளோட இன்னும் நிறைய சீட்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்டேட் பண்ணுறேன். வேற ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் பார்க்குற வரைக்கும் பாய்.